நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எத்திசையும் ஒலிக்கும் எங்கள் இசை. இந்த இசைக்கில்லை ஈடேனே. வெல்கம் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 celebrated by Candyman Choco Double Eclair. தமிழகத்தின் செல்லக்கருளுக்கான தேடல். சோதனைகளை சாதனைகளாக்கி தடை கற்களை தகர்த்து ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 தனது இசை பயணத்தை வெற்றி பயணமாக மாற்றிக் கொண்டிருக்கும் நமது டாப் 6 போட்டியாளர்கள். Let's give it up for நமது சிறந்த 6 போட்டியாளர்கள், the top 6 of Airtel Super Singer Junior 3. ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3ல நம்ம ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கும். ஏன்னா இதுதான் கடைசி ரெகுலர் காம்படிட்டிவ் ரவுண்ட். அண்ட் இதுக்கு மேல குவார்டர் ஃபைனல்ஸ், செமி ஃபைனல்ஸ், ஃபைனல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேற லெவலுக்கு போறோம். Absolutely. And இந்த வாரத்தோட முடிவுல நமக்கு வந்து நம்மளுடைய டாப் 5 போட்டியாளர்கள் கிடைச்சிருவாங்க. அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய அங்கீகாரம், அடையாளம் இன்னும் அதிகரிச்சிருக்கும். அண்ட் அவங்க மேல இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படியே வளர்ந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு வாரமும் நம்மளும் ஓகே இந்த வாரம் வந்து ஒரு வித்தியாசமான இசை விருந்து உங்களுக்கு நாங்க கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப முயற்சி எடுக்கிறோம். இது வந்து லாஸ்ட் காம்படிட்டிவ் ரவுண்டா இருக்கிறதுனால இந்த வாரம் இசையின் உச்சகட்டம் அழகான பிரம்மாண்டமான ரசிக்கும்படியான இசை தான் நீங்க கேட்க போறீங்க. So let's give it up for the unplugged melodies round. எஸ், இந்த டாப் 5 செலெக்ஷன்ல நம்ம பசங்களுடைய இசையை வந்து பார்த்தீங்கன்னா மேலும் மெருகூட்ட நமக்கு ஒரு ஒன் மேன் ஆர்மி வந்திருக்கார். அவரோட ஒரே ஒரு இசை கருவி தான் வந்திருக்கு. அவரை பத்தி சொல்லணும்னா நமக்கு ரொம்ப பரிச்சயமானவர். அவரோட இசை வந்து நம்மள ஒரு வேற லெவலுக்கு கூட்டிட்டு போயிருக்கு, ஒரு வேற இசை உலகத்துக்கு கூட்டிட்டு போகுது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? எஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா ஸ்டைல சொல்லணும்னா அடிச்சா 1.5 டன் வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வாசிக்க போற அந்த இசை கருவி 2 டன் வெயிட். Absolutely. So let's give it up for the scintillating, the one and only Mr. Stephen Devasi. Thank you. As always, smart இருக்கீங்க. Good to see you here. I'm also so much eager and happy to be here. ஸ்டீஃபன், ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் எவ்ரி டைம் நீங்க வந்து இந்த சூப்பர் சிங்கர் செட்டுக்கு வரும்போது, இந்த அரங்கத்துக்கு வரும்போது எங்களுக்கு வந்து அளவுக்கு மீறின சந்தோஷம் கிடைக்கும் உங்களோட இசையால. ஸோ இந்த தடவையும் அதுதான் உங்ககிட்ட இந்த எதிர்பார்க்குறோம். அன்லிமிட்டெட் மியூசிக். Maybe vibes, no? Some நல்ல vibes வரும்போது we feel so much. அப்போ இங்கே இருக்கிற எல்லாரும் லைக் ஃப்ரம் த ஜட்ஜஸ், ஆல் மை வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் and sir and the contestants are very positive. அதொரு முக்கியமான விஷயம். Some people சில இடம் போகும்போது we feel like okay this song we will do really nice, so அவருக்கு அந்த எனர்ஜி இருக்காது. So I felt a lot of good vibes for this kids, so I wish them all the best and thanks for bringing me again and it's my pleasure to be with you guys every time. போன ரவுண்டில் வந்து பேசவே மாட்டார். அண்ட் இந்த ரவுண்டில் நிறைய பேசுகிறார். அது மட்டும் இப்போ வந்து காரணம் போன்ற தமிழ் வார்த்தைகள்லாம் வந்து லைட்டாக வந்து எட்டி பார்த்துட்டு போகுது. ஸோ அதுக்கும் வந்து பார்த்தோன்னா நாங்கள் வந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறோம். நெக்ஸ்ட் டைம் வரும்போது நல்லா சரளமாக நீங்கள் தமிழ் ஒரு பாட்டு போகணும். Thank you so much, Stephen, for joining us once again. Can we give it up for Mr. Stephen Devasi? ஓகே, எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கு மாகாஸ். நிஜமாவே இந்த வாரம் வந்து இட்ஸ் கோயிங் டு பி அன்லிமிட்டெட் மியூசிக். ஸோ இது ஆரம்பிக்கிறதுக்கு நம்மளுடைய 4 முக்கியமான நபர்களை வெல்கம் பண்ணிடலாமா? ஆமாம், தொண்ணு பேசிடலாமா? அதை பண்ணி விட்டு நம்ம போட்டு ஓரமாக போய் உட்காந்துடலாமா? லெட்ஸ் வெல்கம் தமிழகத்தின் ராக் ஸ்டார் மனோஜி. என்று கொண்டவருடன் கானத்து சித்ராமா. Eva Bubbly Shubaji. And our strong pillar to support India's leading voice expert, the one and only Mr. Anant Vaidyanathan. சித்ராமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு சில வாரங்கள் கழிஞ்சு உங்களை பார்க்கறதுக்கு. வெல்கம் பேக். ரொம்ப மிஸ் பண்ணேன் எல்லாரையும். Missed you too. எல்லாரும் நல்லா பாடணும், யாருமே எலிமினேஷன் வரக்கூடாது, எல்லாரும் ஒரே மார்க்கில் நிற்கணும். ரொம்ப
ஸ்வீட்டா சொன்னீங்க சித்ராமா. அண்ட் எல்லாரோடைய சிந்தனையும் அதுல தான் இருக்கும். ஐயோ எந்த குழந்தையுமே எலிமினேட் ஆகக்கூடாது, எல்லாருமே நல்லா பாடணுமே அப்படின்னு தான் நினைச்சுப்பாங்க. ஆனா நிறைய சுற்றுக்களை தாண்டி இது ஒரு போட்டி தாங்க. ஸோ கடைசியில் ஒரே ஒரு வின்னர் தான் இருக்க முடியும். அவங்களுக்கு தான் அந்த மாபெரும் டைட்டில் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 அப்படின்னு கிடைக்கும். அதோட அருண் எக்ஸல்ல டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் வழங்கக்கூடிய 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3 பெட்ரூம் டவுன் ஹவுஸ் ஒன்று அவங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ இந்த அன்பிளக் மெலடிஸ் ரவுண்ட்ல நம்ம குழந்தைங்க எந்த மாதிரி பாடல்கள் பாட போறாங்க? ஒவ்வொரு குழந்தையுமே 3 பாடல்கள் பாட போறாங்க. அண்ட் 3மே வந்து பார்த்தீங்கன்னா 3 வித்தியாசமான டைம் பீரியட்ல வந்த பாடல்களா இருக்க போது. அண்ட் இன்னைக்கு நம்ம கேட்க போறது எவர் கிரீன் பாடல்கள். ஓகே, மனதை மயக்கும் பாடல்கள் நம்ம கேட்க போறோம். அண்ட் அதை ஆரம்பிக்கிறதுக்கு நம்மளுடைய ஃபர்ஸ்ட் காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு யார் வராங்க? இன்றைய நாளை முதலாக தொடக்கி வைக்கிறதுக்கு லெட்ஸ் வெல்கம் SSJ09 யாழினி.
நல்லா பாடினீங்க யாழினி. தேங்க்யூ ஆண்டி. உங்களுக்கெல்லாம் இந்த வயசில் கிடைச்ச ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, ஸ்டீஃபனோட வெறும் பியானோ பேக்கிங் மட்டும் வச்சு ஃப்ரீ ஸ்டைலில் பாடுறது. ப்ரொஃபஷனலாக பாடுற சிங்கர்ஸ்க்கு கூட நிறைய பேருக்கு ஆசையாக இருக்கும் இப்படி ஒரு செஷன் இருக்கணும்னு. அது வேறு கிடைக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம் ஸ்டீஃபன். அதனால் நீங்கள்லாம் ரொம்ப பிளெஸ்ட் குழந்தைங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது யாழினி, நல்லா பாடினீங்க. ஒரே ஒரு இடத்துல தான் எனக்கு ஒரு டவுட் வந்தது. என்னென்னா, போதாதென்றால் அதில் ஒரு நோட்டு கம்மியாக பாடுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் ஒருத்தர பாட அந்த ஆட்லிப்பில் வருது இல்லையா, சரணமேண்டு தானே வரணும். அங்கே தான் ஒரு நோட்டு நீ கம்மி பாடுறேன் 2 இடத்துலையும். நாளை என்றால் 2 இடத்துலையுமே. அதை தவிர மீதி எல்லாமே ரொம்ப நல்லா பாடினீங்க. யாழினி, இன்னும் கொஞ்சம் ஃபேஸில் கொஞ்சம் ப்ளசண்ட்டாக பாடின உன்னோட சிங்கிங்கில் உன்னோட வாய்ஸில் இன்னும் நல்ல கிளாரிட்டி வரும்னு எனக்கு தோணுது. இப்போ இப்படி மூடிக்கிட்டு பாடும்போது அதே மாதிரி வாய்ஸு கூட அப்படியே ஓன்னு கேட்கும். புரியுதா? நீ கொஞ்சம் சிரிச்சிட்டு அந்த லைன் கொஞ்சம் பாட, லிப்பில் மட்டும் அந்த ஸ்மைல் வச்சுட்டு பாடிப்பாரு. அனுபவம் புதுமை, சிரிச்சிட்டு பாடு. அவனிடம் கண்டே கேக்குதா? இல்லாத பொல்லாத எண்ணங்களே, பொன்னான கைப்பட்டு பொன்னான கண்ணங்களே. லா 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 லா. உனக்கே தெரியுதா வித்தியாசம்? யாழினியோட அம்மா எங்கே இருக்காங்க? உங்களுக்கு புரியுதா? முதல்ல பாடினதும் இப்போ பாடினதுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுதா? அதனால் நீ அப்படியே கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஒரு பெரிய ஆர்கெஸ்ட்ராவோட நம்ம பாடுறச்சே நிறைய நம்மளோட குறைகள் எல்லாம் கவர் ஆகிடும். ஆனால் ஒரு பியானோ மட்டும் வச்சுட்டு நம்ம பாடுறச்சே ஹீரோவும் வாய்ஸு, ஹீரோயினும் வாய்ஸ் தான். அந்த சிங்கிங் வந்து இல்லாட்டி பச்சையாக இருக்கும், ராவாக இருக்கும். இந்த ஃபினிஷ் இன்னைக்கு உங்களுக்கு வந்திருக்கணும். ஏன்னா நீங்கள் நிறைய பாடின்னு வந்துட்டுருக்கே இல்லை யாழினி. இந்த ஃபீல் வந்து நிறையா சாங்ஸில் நீங்கள் கொடுத்தாச்சு. அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் பல்லவி வந்து கொஞ்சம் ஷேக்கியாக இருந்தது, சரணமும் கொஞ்சம் ஷேக்கியாக இருந்தது. ஐ திங்க் அது அங்கே சரணத்துலேருந்து செட்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் சித்துமா சொன்ன மாதிரி சிரிச்சுன்னு பாடினானாக்கா அது ஒரு ப்ளஸ்ஸு. ஓகே, ஆல் தி பெஸ்ட் யூ டார்லிங். யாழினி, நிஜமாக ரொம்ப நல்லா பாடிருக்கேன். சின்ன சின்ன மைன்யூட் பாயிண்ட்ஸ் தான். அது சித்ரா அவங்க சுபாஜி சொன்ன மாதிரி ஸ்மைல் நல்லா சிரித்து பாடினா யாழினி அழகாக இருக்கும். என்னங்க நல்லா இருக்கீங்களா, எப்போ வந்தீங்க அப்படின்றதுக்கு என்னங்க நல்லா இருக்கீங்களா எப்போ வந்தீங்கன்றது ரொம்ப வித்தியாசம் இருக்குது இல்லையா? அனுபவம் புதுமை, இந்த பாட்டிலேயே அந்த கவிஞர்கள் என்ன பாரு, ஒவ்வொரு அனுபவம். இந்த ஒரு பியானோவோட நீ பாடுறது இந்த வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அனுபவம், புதுமையான அனுபவம். என்ஜாய் பண்ணு. காட் பிளஸ். ஸ்டீஃபன்கா இன்னொரு தடவை ஜோரா கை தட்டிடலாமா? இந்த வாரத்தோடைய முதல் பாட்லயே எங்களை வந்து ஒரு இசை லோகத்துக்கு கூட்டிட்டு போயிட்டீங்க ஸ்டீஃபன். தேங்க்யூ வெரி மச். அண்ட் அவருடைய இசையோட உங்களோட பாடல் கேட்கும் போது ரொம்ப ரொம்ப இதமா இருந்தது யாழினி. சாங்கிரி, யூ மஸ்ட் பி ஸ்மைலிங் ஆல்வேஸ். ஓகே, நல்லா சிச்சினே பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு சிச்சினே இருக்கக்கூடிய நம்ம சித்ராமா சொல்லியிருக்காங்க. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட் யூ கனா. ப்ளீஸ் டேக் யுவர் சீட். ஓகே, ஸோ இந்த வாரத்தோடைய முதல் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வாரத்தில் வரப்போகிற ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸுமே தூக்கலாக இருக்க போகுது, மனதுக்கு இதமாக இருக்க போகுது, காதுக்கு குளிர்ச்சியாக இருக்க போகுது. இந்த மாதிரி இன்னும் நிறைய அற்புதமான பாடல்கள் கேட்கணும்னு உங்களுக்கு ஆசையாக இருக்கா? We'll come back after a small commercial break on Airtel Super Singer Junior 3 celebrated by Candyman Choco Double Eclair. தமிழகத்தின் செல்லக்கருளுக்கான தேடல். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Airtel Super Singer Junior 3 celebrated by Candyman Choco Double Eclair. தமிழகத்தின் செல்லக்கருளுக்கான தேடல்.
இந்த வாரம் முழுதும் நம்ம பார்த்து ரசிச்சு அனுபவித்து என்ஜாய் பண்ண போறது Unplugged Melodies along with the scintillating Stephen Devasi. நம்ம குழந்தைகள் வந்து பார்த்தோன்னா இது ஒரு சேலஞ்சிங்கான ரவுண்டாக எடுத்து அந்த சூப்பராக பாடிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த வகையில் அடுத்ததாக வரப்போகிறது அடுத்ததா மாக்கா ஆப்ஸ் ஒரு பழமையான பாடல் ஒரு எவர்கிரீன் மெலடி பாட போறது கண்டெஸ்டன்ட் நம்பர் SSJ07 சுகன்யா. உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல, நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல, உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல, நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல. இங்கு நீ ஒரு பாதை, நான் ஒரு பாதை, இதில் யார் பிரிந்தாலும் வேதனை பாதி. இங்கு நீ ஒரு பாதை, நான் ஒரு பாதை, இதில் யார் பிரிந்தாலும் வேதனை பாதி. காலங்கள் மாறும், காட்சிகள் மாறும், காலங்கள் மாறும், காட்சிகள் மாறும், காதலின் முன்னே நீயும் நானும் வேறல்ல, உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல, நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல, உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல, நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல. சுகன்யா, ஹாய் மேம். இதுதான் வேணும். தேங்க்யூ. ஏன்னா
ஆக்சுவலாக இந்த சாங்லேயே எல்லாமே இருக்குது, இம்ப்ரவைஸ் பண்ணணும்னு தேவையில்லை. இருந்தால் கூட ஸ்டீஃபனோட பியானோட அவரோட பேக்கிங்கில் நீங்கள் பாடும்போது அறியாமலே உங்களுக்கு வரும். ரொம்ப நல்லா பாடிங்க. தேங்க்யூ மேம். சொல்லல ஒரு இடத்துல மட்டும் எனக்கு இன்னும் கொஞ்சம் கடைசியில் பாடினதில் இன்னும் கொஞ்சம் ஃப்ளோ வந்திருக்கலான்னு தோணுச்சு. அதே மாதிரி இம்ப்ரவைஸ் பண்ணது நீங்கள் அந்த நெஞ்செல்லாம் பாடினீங்கல்ல லாஸ்ட் அது ஒரு தடவை பாடின சேம் சங்கதி மறுபடியும் ரிப்பீட் பண்ணீங்க. அது என்ன கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் ஒரு தடவை கேட்டால் நம்ம மறுபடியும் கேட்கணும்னு நம்ம ஏங்குற மாதிரி இருக்கணும். புரிஞ்சுதா? பட் இம்ப்ரவைசேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல ஸ்ருதியோட நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா பண்ணீங்க. காட் பிளஸ் யூ. அனுபவம் புதுமையாக இருந்தது, ஆனால் வர்ச்சுவாசிட்டி பியூட்டிஃபுல்லாக டிஸ்ப்ளே பண்ணேன். அந்த அலங்காரிக்கிறதெல்லாம் யாரு கற்றுக் கொடுத்தா சுகன்யா? ஆனந்த் சார். அனந்த் சாமி தானே? அனந்த் சார். ஸ்டீவன் இங்கே வந்துடு சாமி. இட் வாஸ் wonderful, wonderful. What we heard now is manna. God bless both of you. தேங்க்யூ சுகன்யா, சார். ரொம்ப அற்புதமான பாட்டு. ரொம்ப நல்லா, ரொம்ப அழகாக நீ வந்து அது ஃபீல் பண்ணி பாடினது ரொம்ப அழகாக இருந்தது. தேங்க்யூ சார். இந்த நேரத்தில் இந்த பாட்டு இவ்வளவு நல்லா பாடினதுனால நோ வெயிட்டிங் ஃபார் சாக்லேட்டிங். கங்க்ராச்சுலேஷன்ஸ் சுகன்யா. உங்களுடைய சாக்லேட் ஹேம்பர் உங்களுக்கு வரதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வாரமும் இந்த மாதிரி சுற்றுக்கள் பிளான் பண்ணும்போது இதை விட பெட்டரா பண்ண முடியுமா அப்படின்னு எல்லாருமே யோசிப்பாங்க. ஆனா ஒவ்வொரு கட்டத்திலையும் தாண்டி இதை விட பிரம்மாண்டமா, இதை விட பெட்டரா ஒவ்வொரு வாரம் நடந்துட்டு இருக்கு. அண்ட் அதுக்கான முழு காரணம் இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய கலைஞர்கள் தான், மியூசிஷியன்ஸ் தான். அவங்களுடைய சப்போர்ட் தான் நம்மளுடைய போட்டியாளர்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டு இருக்கு. அண்ட் அட் திஸ் பாயிண்ட் ஸ்டீஃபன், we salute you Stephen. It is so beautiful. இன்னும் கேட்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கு. ஓகே, இன்னைக்கு இந்த சாக்லேட் ஹேம்பர் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமான யாராவது ஒருத்தவங்கிட்ட தான் நீங்கள் வாங்க போகிறீங்க. அதுவும் நம்ம ஆடியன்ஸில் இருந்து யாராவது ஒருத்தவங்கிட்ட இருந்து. யார்கிட்ட இருந்து நீங்கள் இந்த ஹேம்பரை வாங்கணும், யார் கையால் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க? அம்மா கிட்டேருந்து வாங்கணும்னு நினைக்கிறேன். அம்மா வாங்க, சுகன்யாவுடைய அம்மா. நமஸ்காரம். இவ்வளவு வருஷமா அப்பதான் நான் மேடைக்கு வரேன். ஆமா, பொண்ணுக்காக. கரெக்ட். அண்ட் கேண்டிமேன் வழங்கும் சோக்கோ டபுள் எக்லே ஹேம்பர். ஸோ சுகன்யா, இன்னும் 2 பாடல்கள் நீங்கள் பாட வேண்டியது இருக்கு இந்த வாரத்தில். ஸோ ஆல் த பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட் யூகனா. ப்ளீஸ் டேக் யூ. சுகன்யா, தொடர்ந்து இந்த அன்பிளக் மெலடிஸ் ரவுண்ட்ல உங்களுடைய ஃபேவரட் கண்டெஸ்டன்ட் வருவாங்களா, என்ன மாதிரி பாடல்கள் பாட போறாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருங்க. வெல்கம் பேக் ஆஃப்டர் ஸ்மால் கமர்ஷியல் பிரேக் ஆன் Airtel Super Singer Junior 3 celebrated by Candyman Choco Double Eclair. தமிழகத்தின் செல்லுக்களுக்கான தேடல். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Airtel Super Singer Junior 3 celebrated by Candyman Choco Double Eclair. தமிழகத்தின் செல்லுக்களுக்கான தேடல். அண்ட் இந்த வாரம் முழுதும் நம்ம பார்த்து ரசிச்சு ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறது Unplugged Melodies along with the scintillating Stephen Devasey. அடுத்ததாக நம்ம முன்னாடி வந்து எவர் கிரீன் பாடலை வந்து அன்பிளக்ட் அப்படின்ற அந்த முறையில் வந்து பாடுறதுக்காக லெட்ஸ் வெல்கம் SSJ 01 ஜெயந்த்.
நான் எழுதுவதென்னவென்றால் உயிர் காதலிலோர் கவிதை. அன்புள்ள மன்னவனே, ஆசையிலோர் கடிதம், அதை கைகளில் எழுதவில்லை, இரு கண்களில் எழுதி வந்தே. நலம் நலம் தானா முல்லை மலரே, சுகம் சுகம் தானா முத்துச் சுடரே. நலம் நலம் தானா முல்லை மலரே, சுகம் சுகம் தானா முத்துச் சுடரே. இளைய கண்ணின் இடைமேலிந்ததோ, எடுத்து எடுப்பிலே நடைத்தால் நின்றதோ. வண்ண பூங்குடி வடிவம் கொண்டதோ, வாடை காற்றிலே வாடி நின்றதோ. அன்புள்ள மான் விழியே, ஆசையிலோர் கடிதம், நான் எழுதுவதென்னவென்றால் உயிர் காதலிலோர் கவிதை. அன்புள்ள மன்னவனே, ஆசையிலோர் கடிதம், அதை கைகளில் எழுதவில்லை, இரு கண்களில் எழுதி வந்தே. ஜெயந்த், மேம், நல்ல ஒரு சாங் செலெக்ஷன். ஜெயந்த் நல்லா பாடுங்க ஜெயந்த். தேங்க்யூ. எனக்கு இன்னும் ஒரே ஒரு ஆசை, இந்த பல்லவி மட்டும் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக பாடலாமா? போல்டாக இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஏரியா கொஞ்சம் பாடிப்பாரு அந்த இடம். அன்புள்ள மான் விழியே, கொஞ்சம் soft, கொஞ்சம் soft. ஆசையிலோர் கடிதம், நான் எழுதுவதென்னவென்றால் உயிர் காதலிலோர் கவிதை. அந்த நோட் எங்கே இருக்கு பாரு, உயிர்கா. அந்த நோட்டு கொஞ்சம் சரணம் நான் சொல்கிறேன். இந்த இங்கே நலம் 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 தானா வருது இல்லையா, அங்கே ஒன்று கொஞ்சம் கஷ்டம். முத்துச்சுடரே இளைய கன்னி, கொஞ்சம் அந்த செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்ருதி கரெக்டாக சேரல. தோணுச்சா உனக்கு? தோணுச்சு. அவ்வளோதான், மீதி எல்லாமே. ஆனால் எனக்கு கடைசி ஃபினிஷ் பண்ணது ஸ்டீஃபனும் ஜெயந்தும் சேர்ந்து கரெக்டாக ஒரு ஒரு சிங்கில் ஃபினிஷ் பண்ணீங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சது. தேங்க்யூ. ஜெயந்த் மேம், எந்த நிம்மதி ஒரு நிதானம் வந்து பல்லவியில் இருந்ததோ கண்ணா, அது வந்து கொஞ்சம் ஸ்ருதி கொஞ்சம் ஹையாக இருந்ததுனால அது அந்த ரவுண்டட்னஸ் போயிடுது. பட் முதல் தடவை நீங்களா இந்த மாதிரி பாடுறதுக்கு பரவாயில்ல. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஜெயந்த், சார், வெரி குட் சாங், வெரி குட் கம்போசிஷன். இந்த சாங் ஃபீல் புரிஞ்சுக்கோ. அன்பில் மான்வெளியே, ஆசையில் ஒரு கடிதம், நான் எழுதுனேன் படிக்கலை உனக்கு அடிதான் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாதுடா ஃபீல். நீ வந்து அதை ஃபீல் பண்ணும். நலம் நலம் தானா தாரதிரி தாரதிராரே தாரதிரா. நலம் நலம், நீ இன்னும் நல்லா இருக்கியா, ஹவ் அப்படின்ற மாதிரி ஃபீல் மாறிடுச்சுன்னா பாட்டு கலரே மாறிடும்பா. இந்த சாங் ஃபீல் புரிஞ்சுக்கோ, அப்போது யூ கேன் சிங் பெட்டர். ஓகேவா? நம்ம
நம்ம மனோஜ் சார் சொன்ன மாதிரி வந்து பார்த்தோன்னா நீ மிரட்டி அந்த லவ் லெட்டர் எழுதியிருக்க, ஜெய்சங்கர் சாருக்கு பதில் நம்பியார் எழுதின லெட்டர் மாதிரி இருந்தது அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலும் சூப்பராக இருந்தது கேட்கறதுக்கு. இன்னும் 2 காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்சஸ் இருக்கு. சூப்பரா பாடுங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட் யூகனா. ப்ளீஸ் Thank you. ஸோ இந்த வாரத்தை வந்து குழந்தைகள் எவர் கிரீன் பாடல்களை பாடி வந்து நம்மள வந்து அசத்திட்டு இருக்காங்க. அந்த வகையில் அடுத்து வந்து நம்ம முன்னாடி பாட போகிறது SSJ06 அனு. அனு, இந்த பாட்டு கேட்குறப்போ தாசன் நான் ஞாபகத்துக்கு வந்தார். இப்போ நான் அவரோட தான் 50 இயர்ஸ் வேர்ல்டு டூரில் ஆஸ்திரேலியா சிட்னி ஓப்பரா ஹவுஸில் அவர் இந்த பாட்டு பாடினது எனக்கு சடனாக எனக்கு அதான் ஞாபகம் வந்துடுச்சு. எப்படி அந்த சாங் நீ இங்கே கொண்டு வந்து ஒரு மெயில் சாங் நீ பாடினதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நல்லா பாடினீங்க. நான் எனக்கு எந்த மாதிரி ஒரு குறையும் எனக்கு அதில் பாடினதில் தோணலை. ரொம்ப நல்லா பாடினீங்க. நீ இன்னும் ஒரு சில இடத்துல இன்னும் கொஞ்சம் உனக்கு கொஞ்சம் ஹஸ்கியாக பாடியிருக்கலான்னு தோணுச்சு. சுகமே வர இடத்துல எல்லாம் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக பாடியிருந்தா இன்னும் எக்ஸ்ப்ரெசிவாக இருந்திருக்கும்னு நினச்சேன். மீதி எல்லாமே ரொம்ப நல்லா பாடிங்க. காட் பிளஸ் யூ ஸ்டீஃபன். நோ வேர்ட்ஸ். அன்னு, just the piano and you இருக்கச்சே
நீங்கள் எந்த கேலிபரோட சிங்கர்னு வாய்ஸில் நல்லா தெரிஞ்சிடும். இந்த ரெண்டிஷன் நான் கேட்குறச்சே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அனு. ஏன்னா பக்காவாக இருந்தது. இந்த பாட்டுக்கு அவ்வளோ பியூட்டி நீ செதுச்சிருக்க. ஆல் தி பெஸ்ட் யூ டார்லிங். அனு, சார் நல்ல சேஞ்ச் வருது வாய்ஸில், நல்ல பெட்டர் எக்ஸ்ப்ரெஷன்ஸ். இனிமே நீ தேடணும். நல்லா இருக்கு. நல்லா இருந்தால் பத்தாது, ரொம்ப நல்லா இருக்கணும் இனிமே. அது ஆல்ரெடி சொல்லியாச்சு. இது வந்து ஒரு மேல் வாய்ஸில் எவ்வளோ சுகமாக இருந்த தாசனா குரலில் இருந்த பாட்டு இன்றைக்கி அனு குரலில் கேட்கும்பொழுது கூட ஒரு அறியாத ஒரு சுகம் எங்களுக்கே ஒரு புதுசாக இருக்குது. இந்த பியூட்டிஃபுல் ஃபிமேல் வாய்ஸில் கூட இந்த கம்போசிஷன் அவ்வளவு அழகாக இருக்குது. என்னம்மா கம்போசிஷன்ஸ், என்ன ஒரு ஃபாலோ அப். ஸ்டீஃபன், தேங்க்யூ ஸோ மச். ஃபேண்டாஸ்டிக் ஜாப். காட் பிளஸ் யூ. ஸ்டீவன் சாமி, ஸ்டீவன் சார் வந்து கொஞ்சம் இந்த பக்கம் நிற்கணும். வந்து நிற்கிறீங்களா? அனு பக்கத்தில் நில்லுங்க. Just come and stand next ப்ளீஸ் to Anu. நெக்ஸ்ட் டு அனு. அவள் தான் மாட்டினீங்க, வாங்க. நில்லுங்க. உங்களுக்கு உங்களுக்கு தான் என்னையும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நிற்க வச்சாங்க. ஏன் இப்படி நல்லா வாசிக்கிறீங்க? இவ்வளவு நல்லா வாசிச்சா ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் ஸ்டீஃபன் சேர்ந்து அனுக்கும் நோ வெயிட்டிங் ஃபார் சாக்லேட்டிங். கேண்டிமேன் வழங்கும் சாக்கோ டபுள் எக்லேர் கிஃப்ட் ஹேம்பர் அனு அண்ட் ஸ்டீஃபன் அவர்களுக்கும். அந்த பக்கம் பெருசு ஸ்டீஃபன் சாருக்கு, சீரிஸு அனு. தேங்க்யூ மனோஜி. ஓகே, இன்னையோட பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நம்மளுடைய ஜட்ஜஸோட ஃபீட்பேக் அண்ட் திருத்தங்கள் கேட்டோம், கமெண்ட்ஸ் கேட்டோம். அடுத்தது லெட்ஸ் டர்ன் டு அனன்ஜி. ஸ்டீவன் தேவாசி ரொம்ப வருஷமாக வராரு நம்ம ஷோவில். இன்னைக்கு இந்த இந்த சுற்றை ப்ரிப்பேர் பண்ணுறதுலையும் இதை டெலிவர் பண்ணுறதுலையும் ஒரு தனியாக ஒரு ஆனந்தம் கிடச்சிது. ஏன்னா இதுதான் முதல் தடவை நம்ம பியோர் மெலடிஸ் மட்டும் எடுக்கிறோம். மெலடிஸ் பாடும்போது அன்பிளக் ஸ்டைலில் மெயினாக நம்ம என்ன கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கோம்னா டெம்போ கைண்ட் ஆஃப் ப்ரீத்ஸ் இன் அண்ட் ப்ரீத்ஸ் அவுட். அந்த ப்ரீத் இன் அண்ட் ப்ரீத் அவுட் அதுலேயே ஒரு குறைவு, ஒரு ஏற்றம் வருது. ஸோ தட் சென்ஸ் ஆஃப் ஒன்னஸ் வித் தி பியானிஸ்ட், வித் தி ஆர்டிஸ்ட் ஆன் தி பியானோ, அது வந்து அது முதல்ல நம்ம அந்த சொன்ன போது பயப்பட்டுட்டாங்க. பட் அதை ரியாஸ் பண்ண ஒரு 3 பாட்டில் அந்த 2வது 3வது பாட்டுக்குள்ள அந்த சென்ஸ் வந்துடுச்சு அவங்களுக்கு, ஃபார் மோஸ்ட் ஆஃப் தெம். அண்ட் தேட் ஐ திங்க் ஃபார் மெனி ஆஃப் தெம் ஹேஸ் பீன் அ ஹியூஜ் ஸ்டெப் ஃபார்வர்ட் இன் திஸ் ரவுண்ட். இவ்வளோ சின்ன வயசில் இந்த மாதிரி ஒரு ஸ்டைலை முதல் தடவை பாடி ஒரு 2 ரிஹர்சல் கொடுத்து பண்ணியிருக்காங்க. ஸோ சுகன்யா, அனு, யாழினி, ஐ பர்டிகுலர்லி ரியலி கமெண்ட் யூ ஆல் ஃபார் திஸ். ஜெயந்த், ஐ திங்க் நெக்ஸ்ட் அடுத்த பாட்டில் கிவ் இட் அ ட்ரை. இன்னும் லயத்தை குறைச்சி ட்ரை டு ஜஸ்ட் மியாண்டர் த்ரூ தி டெம்போ லிட்டில் பிட். ஓவரால் வெரி வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கேரி இட் ஃபார்வர்ட். ஸ்டீவன் மாதிரி நம்மளுக்கு ஆர்டிஸ்ட் கிடைக்கிறது ரொம்ப கொடுத்து வைக்கணும். எப்பவுமே உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்காது. கிடைக்கும் போது பயன்படுத்திக்கங்க. முதல் நாளே ஓப்பனிங்கே இப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 2வது நாள், 3வது நாள், 4வது நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. உங்களை வந்து ஒரு இசை லோகத்துக்கே நம்ம வந்து கூட்டிட்டு போறோம். இங்க இருக்கிற 6 போட்டியாளர்கள் அவங்களுடைய கனவெல்லாம் ஒரே ஒரு கனவு தாங்க. அவங்களுக்கு வந்து அந்த பிரம்மாண்டமான டைட்டில் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 எப்படியாவது அடைஞ்சே ஆகணும். ஆனா அது ஒரு குழந்தைக்கு தான் போய் சேரும். அண்ட் அதோட அருண் எக்ஸலோ டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் வழங்கக்கூடிய 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3 பெட்ரூம் டவுன் ஹவுஸ் ஒன்று அவங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ இந்த அன்பிளக் மெலடிஸ்ல இன்னும் அற்புதமான மனதை மயக்கும் இதயத்தை ஈர்க்கும் பாடல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. But to listen to all of that, come back tomorrow. Until then, this is me, Bhavna, signing off along with Makappa on Airtel Super Singer Junior 3, celebrated by Candyman Choco Double Eclairs. தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேர்தலுக்கு நைட்.